ஹாய் காய்ஸ், எதுக்கு ப்ரோ இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் லைவ் போடும்போது வந்து கேட்குறீங்க, ப்ரோ எந்த ஆப்பில் ப்ரோ லைவ் போடுறது, எப்படி ப்ரோ லைவ் போடுறீங்க, சொல்லுங்கள் ப்ரோ கேட்டிங்க. ஓகேவா, அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஆனால் அந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா, நான் அப்புறமா சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ப்ளே ஸ்டோர் போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆப்னு போடுங்க. ஓகேவா, ஸ்ட்ரீம் ஆப் அப்படின்னா வந்துடும். நான் காமிக்கிறேன், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இதில் ஃபேஸ்புக், கூகுள் இருக்குது. அதில் கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் எந்த அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை இது பண்ணிங்க, சைன்அப் பண்ணிங்க. ஓகேவா, சைன்அப் பண்ணிட்டீங்களா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பக்காக இருக்கும். ஓகேவா, ரொம்ப நேரம் ஆகுது. வந்துடுச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. ஓகேவா, அலோவ் கொடுத்துருங்க. அடுத்து மறுபடியும் கூகுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சா? அதில் கேமரா தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனாக மாற்றிடுங்க. ஓகேவா, லோடிங் ஆகுதா? அதுக்கப்புறம் இந்த ரோட்டிக்கு எல்லா இதுவும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் லைவாகவும் போடலாம், ஃபுல்லாகவும் போடலாம். அந்த 9.16 வந்து ஷார்ட்ஸ் லைவ் நம்ம போடுறோம்ல அந்த லைவ். ஓகேவா, அதில் ஸ்க்ரீன் எடிட் கொடுத்திங்கன்னா இதான் ஸ்க்ரீன் அது மேலே காமிக்கிறேன்ல, அதை இப்படி திட்டிங்கன்னா இப்போ திருப்பிடும். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்று சிம்பிள் தான். அடுத்தது ப்ளஸில் இருக்கிற இமேஜில் போய்ட்டு அவ்வளோ கொடுத்துருங்க. ஓகேவா, அடுத்து நீங்கள் எதனா இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா, நம்ம இமேஜ் தான் நல்லாயிருக்கா, அதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா, அது ஸ்க்ரீனு, இது ஸ்க்ரீனுக்கு மேலே தெரியும். ஓகேவா, கரெக்டாக வச்சுட்டிங்க. நம்ம கரெக்டாக வச்சாச்சு. ஓகேவா, அவ்வளோதான், எல்லாம் பக்காவாக ஆகிடுச்சு. பண்ணிவிட்டு மேலே லாக் மாரி ஸ்க்ரீன் காமிச்சோம், லாக் கொடுத்துருங்க. ஓகேவா, அவ்வளோதான், பக்காவாக இருக்குது, பக்காவாக செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு ரெடி கொடுத்திங்கன்னா இனிமேல் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வச்சுருக்கேன், அதை வச்சுங்க. ஓகேவா, இப்போ ரெடி கொடுங்க. ரெடி கொடுத்தவொடனே யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, யூடியூப் கிளிக் பண்ணிட்டு யூடியூப் வந்து அக்கௌண்ட்டை வந்து சைன்அப் பண்ணிங்க. ஓகேவா, எந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் தான் கொடுக்கணும். ஓகேவா, அதை சைன்அப் பண்ணிங்க. ஓகேவா, ஐடி பாஸ்வேர்ட் தான் கேட்கும், வெரிஃபிகேஷன் தான் கேட்கும். நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. இப்போ நான் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்து பண்ணியாச்சு. பண்ணோடனே நம்ம சேனல் நேம்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருச்சா, எம்கேடி கேமிங் வட்டி லைவ் ஸ்ட்ரீம். ஓகேவா, இதுமாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மை சேனல்ஸில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடும். ஓகேவா, நீங்கள் இங்கே டைட்டில் தமிழ்லாம் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். இல்லை ப்ரோ எனக்கு டவுட் நிறையா இருக்குது, இப்படி ப்ரோ கிட்டே கேட்குறதுனா இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இன்ஸ்டா ஐடி வந்து மேலே இருக்கும். அப்புறம் காய்ஸ், என்ன ப்ரோ ஏதோ பிரச்சனை சொன்னீங்களே, என்ன ப்ரோ பிரச்சனை இந்த ஆப்லன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இஷ்யூ என்ன தெரியுமா, நம்ம லைவ் போடும்போது கேம் மைக் ஆன் பண்ணால் யூடியூப்பில் லைவ் நம்ம பேசுகிறதே கேட்காது. அதேமாரி நம்ம மைக் ஃப்ரீ ஃபயரில் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் கேட்கும். ஓகேவா, அதுதான் பிரச்சனை, கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, பாய்.